நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. கட்டட மேஸ்திரியை அரிவாளால் வெட்டி கொலை செய்த டெம்போ டிரைவர். கட்டிலில் அமர்ந்திருந்தபடியே உயிரிழந்த கட்டட மேஸ்திரி. ரத்தம் படிந்திருந்த அரிவாளோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று சரணடைந்த டெம்போ டிரைவர். கட்டட மேஸ்திரியை டெம்போ டிரைவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்தது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? பின்னணியில் யார்? அரிவாளோட பாப்பாரப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒருத்தர், சார் நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், இப்பதான் நிம்மதியா இருக்குது, என்னைய அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஏதோ சாதிச்ச மாதிரி கம்பீரமா சொல்லி இருக்கான். ரத்தம் வடிய வடிய அந்த நபர் கையில் இருந்த அந்த அரிவாளை வாங்கின போலீசார் அடுத்து அவன்கிட்ட விசாரணையில இறங்கி இருக்காங்க. அப்பதான் அவன் கொலை பண்ணது யாரு, எதுக்காக கொலை செஞ்சான்னு எல்லா விவரமுமே தெரிஞ்சிருக்கு. தருமபுரி பக்கத்துல கௌரி செட்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன் தான் நஞ்சப்பன். கட்டட மேஸ்திரியான இவருக்கும் மஞ்சுளா அப்படிங்கிறவங்களுக்கும் கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி திருமணமாகி 2 பிள்ளைங்க இருக்காங்க. கணவர் கூட சித்தாள் வேலைக்கு போன மஞ்சுளாவுக்கு டெம்போல சிமெண்ட், செங்கல், ஜல்லிக்கற்கள் ஏத்திக்கிட்டு வந்த கஜேந்திரம் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. டிரைவர் கஜேந்திரம் கூட நெருங்கி பழகினதுக்கு அப்புறம் மஞ்சுளாவோட நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப மாறி இருக்கு. சித்தாள் வேலைக்கு வேற ஆட்கள் இருக்காங்க, வீட்டுல இருந்துக்கோன்னு கணவர் நஞ்சப்பன் சொன்னா கூட மஞ்சுளா அடம் பிடிச்சு வேலைக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி கஜேந்திரம் கூட அடிக்கடி செல்போன்ல பேசிட்டே இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் கவனிச்ச நஞ்சப்பன், அவன் கூட உனக்கு என்ன பேச்சு, எந்நேரமும் பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு அவர் கூட அப்படித்தான் பேசுவேன், இஷ்டம்னா என்னோட சேர்ந்து வாழுங்க, இல்லன்னா போயிருங்க அப்படின்னு மனைவி மஞ்சுளா சொல்லி இருக்காங்க. அதனால டென்ஷனான நஞ்சப்பன் மனைவியோட தலைமுடிய வளைச்சு பிடிச்சு அடிச்சிருக்காரு. என்னையே அடிச்ச பிறகு உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு மஞ்சுளா கணவரை பிரிஞ்சு தனியா போயிட்டாங்க. ஆனா கஜேந்திரன் மஞ்சுளாவோட வீட்டுக்கு அடிக்கடி வந்து போனதா நஞ்சப்பன் கிட்ட பல பேர் சொல்லி இருக்காங்க. அதனால ஊனம் பள்ளம் பகுதியில் உள்ள கஜேந்திரனோட வீட்டுக்கு அடிக்கடி மது போதையில போன நஞ்சப்பன், உன்னாலதான் என் மனைவி என்னைய விட்டு பிரிஞ்சு போயிட்டா, நான் என் மனைவி இல்லாம கஷ்டப்படுறேன், ஆனா நீ மட்டும் என் மனைவிய பார்க்க போயிட்டு வர்றியான்னு சண்டை போட்டிருக்காரு. அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் கஜேந்திரன் வீட்டுக்கு போன நஞ்சப்பன், என் மனைவிய என் கிட்ட இருந்து பிரிச்சுட்ட, அதனால உன் மனைவிய எனக்கு கொடுத்துருன்னு கத்தி இருக்காரு. மரியாதையா சொல்றேன், இடத்தை காலி பண்ணு, இல்லன்னா என் கையால தான் உனக்கு சாவுன்னு மிரட்டி இருக்கான் கஜேந்திரன். ஆனாலும் நஞ்சப்பன் உன் மனைவிய எனக்கு சொந்தமாக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்த கஜேந்திரன் அடுப்படியில் கிடந்த அரிவாளை எடுத்துக்கிட்டு வந்து நஞ்சப்பன் பின் கழுத்துல ஓங்கி வெட்டி இருக்காரு. அதுல அதிக அளவுல ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே நஞ்சப்பன் உயிரிழந்துட்டாரு. அடுத்து அப்படியே அரிவாளோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சிருக்காரு கஜேந்திரன். அதுக்கப்புறம் நஞ்சப்பனோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீசார் கஜேந்திரனை கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. வீட்டிற்குள் நிர்வாண கோலத்தில் இறந்து கிடந்த பெண் பெற்ற தாயை சின்ன பின்னமாக்கி துடிக்க துடிக்க கொன்று விட்டதாக கதறி எழுத சிறுமி. சிறுமி கூறியதை உண்மை என நம்பி விசாரணையில் இறங்கிய காவல்துறை. விசாரணையின் முடிவில் காத்திருந்த அதிர்ச்சி. நடந்தது என்ன? அதிகாலை 5 மணி இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. எதிர்முனையில பேசினது 16 வயது சிறுமி. எங்க அம்மாவை ஒரு கும்பல் நாசமாக்கி கொன்னு போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டதா போன்ல அழுதுகிட்டே சொல்லி இருக்காங்க. விஷயத்தை கேட்ட அடுத்த செகண்டே போலீஸுக்காரங்க வேக வேகமா சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க 40 வயசுள்ள உஷா சிங் அப்படிங்கிற பெண் நிர்வாண கோலத்துல கழுத்து அறுக்கப்பட்டு உயிரிழந்து கிடந்திருக்காங்க. பக்கத்துல அந்த பெண்ணோட மகள் உட்கார்ந்து கதறி அழுதுகிட்டு இருந்திருக்காங்க.
அந்த சிறுமி கிட்ட விசாரிச்சப்ப நடுராத்திரி எங்க வீட்டுக்குள்ள புகுந்த 4 பேரு எங்க அம்மாவை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு கூர்மையான கண்ணாடி துகள்களால கழுத்து அறுத்து கொன்னுட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் தனித்தனி ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருந்ததாகவும் திடீர்னு அம்மாவோட சவுண்டு கேட்டு வந்து பார்த்தப்ப 4 பேர் அவங்கள அடிச்சு துன்புறுத்திக்கிட்டு இருந்ததாகவும் தடுக்க போன தன்னோட கை காலை கட்டி போட்டுட்டு கண் முன்னாடியே அம்மா கிட்ட அரக்கத்தனமா நடந்துகிட்டதாகவும் சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்காங்க அந்த 16 வயது சிறுமி. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீஸ் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல சிறுமி சொன்ன மாதிரி 4 பேர் வந்து போன காட்சிகள் எதுவுமே பதிவாகல. அப்பவே போலீஸுக்கு லைட்டா டவுட் வந்திருக்கு. அதுக்கு பிறகு மோப்ப நாய் மற்றும் தடயவியல் நிபுணர்களை வரவழைச்ச போலீஸ் அங்கிருந்த கைரேகைகளை பதிவு பண்ணி அதன் அடிப்படையில விசாரணை நடத்தினாங்க. அதுல உஷா சிங்கோட கழுத்தை அறுக்க பயன்படுத்தப்பட்ட கண்ணாடி துகள்கள், அப்புறம் உஷா சிங் சடலம் கிடந்த இடத்தை சுத்தி இருந்த பொருட்கள்ல 2 கைரேகை பதிவாகி இருந்திருக்கு. அந்த 2 கைரேகையில ஒரு கைரேகை உஷா சிங்கோட பொண்ணு, அந்த 16 வயசு சிறுமியோட கைரேகைங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இன்னொரு கைரேகை யாருடையதுன்னு தெரியல. அதுக்கு பிறகு அந்த சிறுமி கிட்ட போலீஸ் நடத்தின கிடுக்கு பிடி விசாரணையில தான் மொத்த சம்பவமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள சின்ஹாட் அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்த உஷா சிங் அங்க உள்ள பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னால கணவர் இறந்துட்டதால மகளை தனி ஆளா வளர்த்துட்டு வந்திருக்காங்க. +1 படிச்சுக்கிட்டு இருக்கிற சிறுமியும் ஸ்கூல்ல கூட படிக்கிற ஒரு சிறுவனும் காதலிச்சதா சொல்லப்படுது. போன வருஷம் சிறுமியோட செல்போனை உஷா சிங் தற்செயலா எடுத்து பார்த்திருக்காங்க. அப்போ சிறுமியும் அந்த காதலனும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸை பார்த்து ஷாக் ஆகியிருக்காங்க. அது சம்பந்தமா மகள் கிட்ட கேட்டப்போ தாய்க்கும் மகளுக்கும் இடையில சண்டை நடந்திருக்கு. இனிமே அந்த பையன் கூட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு உஷா சிங் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. மகள் கிட்ட இருந்து செல்போனையும் பறிச்சு வச்சிருக்காங்க. இதனால கடுப்பான அந்த சிறுமி வீட்டை விட்டு வெளியேறி காதலன் கூட போயிருக்காங்க. அதுக்கு பிறகு மகளை காணோம்னு தாய் உஷா சிங் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்த போலீஸ் காதலன் கூட போன சிறுமியை பிடிச்சு பெற்றோர்கள் கிட்ட ஒப்படைச்சாங்க. சிறுமியோட காதலனும் 16 வயசு சிறுவன்ங்கிறதால அவனை போலீஸ் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அடைச்சிருந்தாங்க. சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலிருந்து சமீபத்துல தான் அந்த சிறுவன் வெளியில வந்திருக்கான். வந்ததும் நேரா தன்னுடைய காதலிய பார்க்க போனவன், நான் சீர்திருத்த பள்ளிக்கு போக காரணமான உங்க அம்மாவை கொலை பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த சிறுமியும் ஓகே சொல்ல 2 பேருமா சேர்ந்து மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. நடு ராத்திரி 2 மணி போல சிறுமி வீட்டுக்கு போன சிறுவன் தூங்கிக்கிட்டு இருந்த உஷா சிங்கோட கழுத்தை நெரிச்சிருக்கான். இதுல மூச்சு திணறல் ஏற்பட்டு உஷா சிங் துடிச்சிருக்காங்க. ஆனா அப்பவும் அடங்காத அந்த சிறுவன் அங்க கிடந்த ஒரு கண்ணாடி கிளாஸை உடைச்சி அந்த கண்ணாடி துகள்களால உஷா சிங்கோட கழுத்தை அறுத்து கொன்னு இருக்கான் அந்த சிறுவன். இது எல்லாமே சிறுமியோட கண் எதிரில தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் யாரோ ஒரு கும்பல் வீட்டுக்குள்ள புகுந்து உஷா சிங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்ன மாதிரி செட்டப் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. பாலியல் வன்கொடுமைன்னு சொன்னாதான் போலீஸுக்கு பெருசா டவுட் வராதுன்னு கணக்கு போட்டிருக்காங்க. அதுக்காக சடலமா கிடந்த உஷா சிங்கோட ட்ரெஸ்ஸை கழட்டி அவங்கள நிர்வாணமாக்கி இருக்காங்க. அடுத்து உடம்புல 4-5 இடத்துல கண்ணாடி கிளாஸை கீறி ரத்த காயத்தை உண்டாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சிறுவன் எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு போயிருக்கான். சிறுமி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி எங்க அம்மாவை ஒரு கும்பல் நாசம் பண்ணிட்டு கொன்னுட்டாங்கன்னு நீலி கண்ணீர் வடிச்சு நாடகம் ஆடி இருக்காங்க. ஆனா சிறுமியோட கைரேகையை வச்சு உண்மையை கண்டுபிடிச்ச போலீஸ் சிறுமியையும் காதலனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மனைவியை இழந்து வாடும் அரசு ஊழியர்களே டார்கெட். வாயில் சர்க்கரை தடவியது போல் அக்கறையாக பேசி பித்தலாட்டம். அசந்த நேரத்தில் நகை பணத்தை சுருட்டிவிட்டு எஸ்கேப். மொத்த சொத்தையும் கேட்டு அடியாட்களுடன் சென்ற ரகளை. அரசு கருவூலத்தை ஏமாற்றி லட்சக்கணக்கில் மோசடி செய்ததாக அதிர்ச்சி புகார்.
பலரது நெற்றியில் பட்டை நாமம் சாத்திய பலே கல்யாண ராணி சிக்கியது எப்படி? மேரேஜ் குயினிடம் ஏமாந்தவர்களின் லிஸ்டில் மொத்தம் எத்தனை பேர்? தாம்பரம் பக்கத்துல உள்ள ஆதனூர் கிராமத்தைச் சேர்ந்த செசிலியா அப்படிங்கிற இளம்பெண் மணிமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதாவது தன்னோட அப்பாவுக்கு சொந்தமான வீட்டை காலி பண்ண சொல்லி பெண் ஒருத்தவங்க அடியாட்களோட வந்து மிரட்டுறதாவும், அந்த பெண் எங்க அப்பாவை ஏமாத்தி 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டதாவும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரோட அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் புகாருக்குள்ளான 47 வயதான மடோனா அப்படிங்கிறவரை பிடிச்சு விசாரிச்சப்பதான் பல அதிர்ச்சி விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஆயிரத்து 1993 ஊட்டி மஞ்சனக்கொரையைச் சேர்ந்த வனத்துறை அதிகாரி மகேந்திரனுக்கும் மடோனாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. இதுதான் மடோனாவுக்கு நடந்த முதல் கல்யாணம். கொஞ்ச காலங்கள் மகேந்திரன் கூட வாழ்ந்த மடோனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் 2014 திருவள்ளூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான கனகராஜ் அப்படிங்கிறவரை 2ஆவதா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கனகராஜோட மனைவி இறந்துட்டதுனால தனிமையில தவிச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல தான் இடைத்தரகர் ஒருவர் மூலமா கனகராஜ் மனைவி இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறது தெரிஞ்சு மடோனா அவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில கனகராஜ கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே அவர்கிட்ட இருந்து 24 பவுன் தங்க நகையையும் 9 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் சுருட்டிக்கிட்டு மடோனா தப்பிச்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 2021 ஆதனூர் பகுதியைச் சேர்ந்த வட்டார சுகாதார ஆய்வாளர் வனத்தையன் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. மனைவி உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துட்டதுனால வனத்தையன் தனியா தவிச்சிட்டு இருந்திருக்காரு. வனத்தையனோட மகள் செசிலியா கல்யாணமாகி வெளியூர்ல வாழ்ந்துட்டு இருந்ததுனால மகளும் குடும்பத்தினரும் சேர்ந்துதான் வனத்தையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருக்காங்க. மேரேஜ் புரோக்கர் மூலமா மடோனாவோட தொடர்பு கிடைச்சிருக்கு. அப்ப தன்னோட கணவர் இறந்துட்டதாவும் தன்னோட மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததாவும் வனத்தையனோட குடும்பத்தினர்கிட்ட மடோனா சொல்லி இருக்காங்க. அத நம்பி வனத்தையனுக்கும் மடோனாவுக்கும் ஆதனூர் பக்கத்துல உள்ள ஒரு சர்ச்சில் வச்சு கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே 2 பேருக்கும் இடையில பிரச்சனையாகி மடோனா வனத்தையன் வீட்டை விட்டு வெளியேறி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சர்ச் ஃபாதர் தலையிட்டு 2 பேரையும் திரும்பவும் சேர்த்து வச்சுதா சொல்லப்படுது. சண்டை போட்டுட்டு திரும்ப ஒன்னா சேர்ந்த கொஞ்ச நாள்ல, அதாவது 2024 ஆகஸ்ட் 17ஆம் தேதி வனத்தையன் உடல்நிலை சரியில்லாம உயிரிழந்துட்டாரு. வனத்தையன் உயிரிழந்ததுக்கு அப்புறம் அவரோட மொத்த சொத்தையும் உரிமை கொண்டாடி இருக்காங்க மடோனா. அப்பதான் மடோனாவுக்கும் வனத்தையனோட மகள் செசிலியாவுக்கும் இடையில பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அவரோட வங்கி கணக்குக்கு நாமினியா மகள் செசிலியா பேர் தான் பதிவாகி இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா வனத்தையன் இறந்த 2 நாள்லயே அவரோட வங்கி கணக்குல இருந்த 1,85,000 ரூபாய மடோனா திருட்டுத்தனமா எடுத்துட்டதாவும் செசிலியா புகார் அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வனத்தையன் கிட்ட இருந்து வீட்டு பத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வீடு தனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லி உரிமை கொண்டாடி இருக்காங்க. ஆனா வனத்தையனுக்கு சொந்தமான வீட்டுல இப்போ அவரோட மகள் செசிலியா குடும்பத்தோட குடியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில நபர்களோட வனத்தையன் வீட்டுக்கு போன மடோனா அங்க குடியிருக்கிற செசிலியாவையும் அவங்க குடும்பத்தினரையும் வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லி மிரட்டி இருக்காங்க. என்ன பண்ணணும்? 4-5 பேர் கூட கூட்டு வந்தல என்ன பண்ணா? அம்மா கதவு தரங்க, நான் பேசுறேன். ரைட் தான். இந்த அம்மா இந்த வீட்ல தான இருந்தாங்க. உங்களை வெளிய 3 வருஷமா நான் இந்த வீட்ல தான் இருக்கேன். அப்ப அதனால என்ன? நான் இன்னொரு சொல்றேன். இன்னொரு சொல்றேன். என்ன வைக்கவே இல்ல. இவளால அந்த பொண்ணுக்கு என்ன
நீங்க வக்கீல நான் என்ன சொல்றேன் ஒரு பக்கத்துல எங்களுக்குள்ள அதோட இன்னொரு நாள் ஆளுங்களோட வீட்டுக்குள்ள புகுந்து அங்கிருந்த பொருட்களை அடிச்சு நொறுக்கிட்டதாவும் செசிலியா தன்னோட கம்ப்ளைண்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க. மடோனாவுக்கு சப்போர்ட்டா அவங்களோட அம்மா மரியா, மடோனாவோட மகள் மோனிஷா, உறவினர் ஜெயக்குமார் உட்பட சில பேரு அடிக்கடி வீட்டுக்கு வந்து தகாத வார்த்தைகளால பேசி ரகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா செசிலியா காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனுடைய அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்சு மடோனாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மடோனா கிட்ட விசாரிச்சப்பதான் 2வது கல்யாணம் நடந்ததை மறைச்சி பொய் சொல்லி ஏமாத்தி வனத்தையனை கல்யாணம் பண்ணது வனத்தையனோட குடும்பத்துக்கு தெரிய வந்திருக்கு. நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்க ஓட ஓட. எதுக்கு பூட்ட உடைக்கிற சார்? நீங்க இத்தனை பேர் வந்துக்கிறீங்க, இதெல்லாம் நியாயமா? இந்த மடோனா மனைவியை இழந்தோ இல்ல மனைவியை பிரிஞ்சோ தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கிற அரசு ஊழியர்களை குறி வச்சு அவங்க கிட்ட ஆறுதலா பேசி தன்னோட வலையில வீழ்த்தி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து பணம் நகைய பறிச்சுக்கிட்டு போறதாவும், இதே மாதிரி பல பேரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி மோசடி செஞ்சிருக்கிறதாவும், அதுவும் மடோனா பித்தலாட்டம் பண்ணது ஃபுல்லா 50 வயசுக்கு மேல உள்ளவங்க கிட்ட மட்டும்தான்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இன்னும் வேற யார ஏமாத்தி பித்தலாட்டம் பண்ணியிருக்காங்கிறது சம்பந்தமா போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு